நான் வந்தவன பிளாஸ்டிக் பாலித்தீன் ரெண்டுக்கும் தடை விடணும். மிக அத்தியாவசியம். ஊசி போடுற சிரிஞ்சு ரத்தப்பட்டலம் இது ரெண்டுக்கும் மாற்று கண்டுபிடிக்கிற வர பயன்படுத்தும். அதை உடனே மாற்று வடிவத்துக்கு உடனே கழிவு மேலாண்மையில சுத்தி வச்சுக்குவேன். இந்த இருக்கிறதெல்லாம் எடுத்து பள்ளிக்கரணையை மறுபடியும் மீட்டுவேன். இங்க இருக்கிற 100 ஏக்கரை மறுபடியும் மீட்டுவேன். எல்லாத்தையும் எடுத்து திடக்கழிவு மேலாண்மையில மாற்று வடிவத்தை கொண்டு போய் நிலத்தை சுத்தப்படுத்திடுவேன். ஒரு நெகிழி பை பூமியில இல்லாம மாத்திடுவேன். தடை எல்லாம் துணிக்கு மாறிடணும். வாழை பைக்கு மாறிடணும். வாழையில சேர செய்யறாங்க. வாழை நார்ல வாழையில செய்யறாரு. வாழையில பை வாழையில சோப்படப்பா வாழையில கட்டி எல்லாம் வந்துருது. உனக்கு எது நல்லதுன்னே தெரியலையே. நீ கடைக்கு போய் சாப்பிட போற 2 இட்லி சாப்பிடுற. அதை ஒரு தட்டை வச்சு மேல ஒரு நெகிழி தாள் பாலித்தீன் சீட்டை போட்டு 2 இட்லியை போட்டு நீ சாப்பிட்ட உடனே அந்த பாலித்தீன் சீட்டை சுட்டி அப்படியே ஒண்டி குப்பை கூடையில போட்டு அதை எங்கேயும் ஒண்டி அவங்க ஒட்டிடுவோம். அது விரிஞ்சுக்குது. நல்ல நுட்பமா விளையணும். விரிஞ்சுக்குது. இந்த பாலித்தீன் தாள் இருக்குல்ல, இந்த நெகிழி தாள், இது மக்கி மண்ணோடு மண்ணா போக பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகுங்க. யாரு பாக்க போறா? இது மேல இருந்து விழுகிற மழை துணியை இது ஏந்திக்கணும். பூமிக்குள்ள போகக்கூடாது. மறுபடியும் சூரிய பத்தில் நீராவி ஆகி அந்த மேல நீர் துளி மேல போயிடும். இப்ப எப்படி உனக்கு நீர் வளம் கிடைக்கும்? மண் வளமாகும். இது நஞ்சாக்கி இது நீ வாழை இலையில சாப்பிடுற. இந்த வாழை இலையில சாப்பிடும்போது விளைய வச்ச ஒரு ஏழை விவசாயி வாழ் இந்த இலையில சாப்பிடுற மூலிகை உனக்கு சீரணிக்கு நல்லா. இதை சாப்பிட்டவன சுருட்டி போடுவேன். மாடு சட்டுன்னு தின்றான். ஆடு தின்னுட்டு அது புழுக்கையா சாணியா போட்டு நிலத்துக்கு உரம் வளம் இல்ல திங்கல இலையே மக்கி மண்ணோடு மண்ணா போய் வளமாக்கிறோம் உரமாக்கிறோம். என்னைக்கு இந்த நுட்பத்தை நீ புரிந்து கொள்றியோ அன்னைக்கு நீ வாழ தொடங்கிட்டாயின்னு நான் வந்த